ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான, சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு ரகசியமான அதாவது ஒரு சீக்ரெட் விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நிச்சயமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் இன்னுமே புது சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இதை பற்றி தொடர்ந்து நம்மக்கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதாவது நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு சீக்ரெட்டான ஒரு ஆயுதம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ரொம்ப சீக்கிரமாகவே கன்சீவ் ஆக முடியும். ஸோ அப்படிப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஆர்கானிக் அண்டு ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹோம்மேடாக ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஆரோக்கிய உணவோட மெயினான எய்மே வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை எப்படி ஈஸி குக்கிங்கில் கொண்டு போகிறது, அதாவது எப்படி இன்ஸ்டண்ட்டாக கொண்டு போகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போது மில்லட்ஸே பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மில்லட்ஸை வந்து எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிடணும், அப்போ தான் நம்மளோட டைஜஷன்லேருந்து அதோட அப்சார்ப்ஷன்லேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். அது தெரியாமல் நிறைய பேர் வந்து மில்லட்ஸில் வந்து எதை எடுத்தாலும் தோசை பண்ணுறது, இல்லை எதாலும் இட்லி பண்ணுறது, இல்லைனா கேக் பண்ணுறதுன்னு போயிட்டுருக்காங்க. பட் அதே மில்லட்ஸை நம்ம கரெக்டாக என்ன மாதிரி முறையில் இவ்வளோ நேரம் ஊற வச்சு அதை கரெக்டாக எப்படி சாப்பிட்டா நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அதுலேயே இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கிய உணவை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட்டான, அதே சமயத்தில் இம்பார்ட்டண்டான அந்த விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சர்விக்கல் மியூக்கஸ், அதாவது வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த சர்விக்கல் மியூக்கஸ் தான் அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு பேசிக் இம்பார்ட்டண்டான விஷயமேங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும், என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்தாலும் இந்த சர்விக்கல் மியூக்கஸ் உங்களுக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகி கரெக்டான நேரத்தில் இருந்தால் தான் உங்களால் கருத்தரிக்க முடியும். ஏன் இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்து ஃபுல்லாகவே அந்த வெள்ளைப்படுதல் இருந்துகிட்டே இருக்கும், அதாவது இந்த சர்விக்கல் மியூக்கஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ட்ரையாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் எது வந்து கரெக்டாக நார்மலான ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் முடிஞ்சு ஃபாலிகுலர் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு க்ரீமியான நேச்சரில் ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கும், ஒரு 2-3 நாளைக்கு இருக்கும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடும். அப்புறம் திருப்பி ஓவலேஷனுக்கு முன்னாடி எக் ஒயிட் மாதிரி இழுத்து விட்டால் அப்படி நீளமாக போயிட்டு வந்து உடையும். அந்த மாதிரி எக் ஒயிட் மியூக்கஸ் வரும். அது வந்து ஒரு 4-5 நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். அதுக்கப்புறம் ட்ரை ஓவலேஷன் முடிஞ்ச பிறகு ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். ட்ரையாக இருக்கிறது தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வந்து தேவையில்லாத எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அந்த டைமில் ட்ரையாக இருக்கும். அப்புறம் பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி திருப்பி வந்து அந்த மாதிரி மியூக்கஸ் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஒரு ஹெல்த்தியான சைக்கிளுக்கு நல்லது. ஒரு ஹெல்த்தியான ஒரு விமனுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் இப்படி தான் இருக்கும். ஒரு ஹெல்த்தியான சைக்கிள் இருக்கிற ஒரு விமனுக்கு இந்த மாதிரி தான் மியூக்கஸ் இருக்கும். ஸோ அப்போது அந்த பீரியட்ஸ் முடித்து அந்த ஓவலேஷன் டைமில் வரக்கூடிய அந்த எக் ஒயிட் சர்விக்கல் மியூக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வரவே வராது. இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு மந்த் ஃபுல்லாகவே வெள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சில பேர் அப்படி தான் நம்மக்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேட்பாங்க, எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ரொம்ப வெள்ளைப்படுதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறது, இது வந்து நான் கன்சீவ் ஆகிறது தடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான முறை கிடையாது. நான் சொன்னது தான் வந்து கரெக்டான ஒரு சைக்கிள் இருக்கும். இப்போது இந்த எக் ஒயிட் சர்விக்கல் மியூக்கஸ் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து ஓவலேஷன் டைமில் இன்டர்கோர்ஸில் இருக்கீங்க, அப்போ விந்தணுக்கள் வந்து அதுவே போயிருமா உள்ளே அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதே வந்து இந்த எக் ஒயிட் சர்விக்கல் மியூக்கஸ் தான். இந்த மியூக்கஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருந்தால் தான் அந்த விந்தணுக்கள் வந்து நீந்தி உள்ளே போகும். அதை உள்ளே கொண்டு போய் உங்களோட ஃபெலோப்பியன் டியூப் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குறது கடமை வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்விக்கல் மியூக்கஸுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு சர்விக்கல் மியூக்கஸ் வந்து போதுமான அளவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும்.
இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஃபர்டைலாக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த விந்தணுக்களை கொண்டு போய் உள்ளே சேர்த்து கருத்தரிக்க முடியும். ஸோ இந்த எக் ஒயிட் சர்விக்கல் மியூக்கஸ் நிறைய பேருக்கு இருக்கிறது கிடையாது, நிறைய பேருக்கு ட்ரைனஸாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஹைட்ரேஷன். நீங்கள் வந்து முதல்ல உங்களை வந்து ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கணும், எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். அதுக்கு டெய்லி 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி வந்து நீங்கள் குடிச்சே ஆகணும். அதுக்கப்புறமா டெய்லி வந்து இளநீர் எடுத்துக்கலாம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் இளநீர் குடித்து எனக்கு அது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இப்போ நல்லாவே நான் வந்து அந்த எக் ஒயிட் சர்விக்கல் மியூக்கஸ் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இளநீர் வந்து அந்த ஓவலேஷன் பீரியடில் அந்த ஃபாலிகுலர் ஃபேஸில் டெய்லி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை வாரத்தில் 2-3 நாட்களோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனில் வந்து வாட்டர் மெலன்லாம் வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்குது. ஸோ வாட்டர் மெலன், மஸ்க் மெலன், கியூக்கம்பர், அதாவது வெள்ளரிக்காய், இது எல்லாத்துலேயுமே வாட்டர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வால்நட், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ், சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக எடுத்துக்க இந்த எக் ஒயிட் சர்விக்கல் மியூக்கஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறமா விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ், விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய், குவாவா, அதாவது கொய்யாப்பழம், கொய்யாக்காய், அரக்காயாக சாப்பிடணும், ஆப்பிள், இந்த மாதிரி ப்ரக்கோலி, இதில் எல்லாம் விட்டமின் சி இருக்குது. ஸோ இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் விட்டமின் சி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பம்கின் சீட்ஸ், அதாவது பூசணி விதை, சூரியகாந்தி விதை எடுத்துக்கும் போது அதில் வந்து ஜிங்க் அண்ட் விட்டமின் இ இருக்கிறதுனால அது வந்து உங்களோட சர்விக்கல் மியூக்கஸ் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்க உங்களுக்கு வந்து சர்விக்கல் மியூக்கஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். நெக்ஸ்ட் மந்த் ஓவலேஷன் டைமில் அந்த ஃபர்டைல் விண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 நாளில் இந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வந்து உங்களுக்கு வர்றதை நீங்கள் வந்து கவனிக்க முடியும். இது வந்து இருந்தால் தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஓவலேஷன் டைம் இருக்குது, பட் அதுக்கு பக்கத்தில் உங்களால் வந்து இன்டர்கோர்ஸில் இருக்க முடியல. நீங்கள் வந்து முன்னாடியே ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே வந்து இன்டர்கோர்ஸில் இருந்திருக்கீங்க, பட் அப்படி இருந்தும் உங்களால் கருத்தரிக்க முடியணும் அப்படின்னா இந்த எக் ஒயிட் சர்விக்கல் மியூக்கஸ் முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக் ஒயிட் சர்விக்கல் மியூக்கஸ் இருந்தால் தான் அந்த ஸ்பெர்ம் வந்து உங்களோட யூட்ரஸில் அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கும், உங்களோட ஃபர்டிலிட்டி வந்து ஹையாக இருக்கும். ஸோ அதனால உங்களால் ரொம்ப சீக்கிரமாக எக்கு வரும்போது உடனே கருத்தரிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ நான் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஆரோக்கிய உணவை காண்டாக்ட் பண்ணி நல்ல ஆரோக்கியமான உணவுகளை பயன்படுத்திக்கோங்க. நம்ம படித்தது இன்ஸ்டா பேஜையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் ஆரோக்கிய உணவு சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸுமே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.